ஹலோங்க டாரன், நான் உங்களா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. சரி, நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, அண்ட் இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் கரோ. அண்ட் எனக்கு தெரியல இந்த ஜேர்னியை நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேனா என்னன்ட்டு. அதனால் ஏதோ ஒரு போக்கில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீக் வீடியோவே போடாமல் இருந்தால் தப்பாயிடும். அதனால தான் டைம் ஷெட்யூல் இல்லை. பட் ஏதோ ஒன்று கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன். ஸோ எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அட்ஜஸ்ட் கரோ. ஓகேடா, இப்போ வளன்னு பேசாமல் எண்டிங்கில் மிச்சம் எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். ஓகேடா, நான் லக்கன் டு தி ட்ரீம் வேர்ல்ட். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே அங்கே அமைதியான ஒரு வீடு தான் கட்டுறாங்க. இப்போது வீடு எவ்வளோ அமைதியாக இருந்துச்சோ, வீட்டுக்குள்ளே ஒரு பையன் தாம் தீம்னு குதிச்சிட்டு இருக்கான். அதுவும் கோபத்தில் இல்லை, ரொம்ப சந்தோஷத்தில். அம்மா சீக்கிரமா இதை பேக் பண்ணுங்க. அம்மா ஏம்மா இதை பேக் பண்ணல? மாமாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல. டே தேங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீ ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காத, ஒரு அம்மா டென்ஷன் ஆகிடுவேன். ஆமாம்மா நல்லா அம்மா இல்லை, இதெல்லாம் வாய்மா, மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். டேய், அவன் வளர்ந்துட்டான்டா, அவனுக்கு இது பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியல. நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறேன்னு நிற்கிற. அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது, மாமா எல்லாம் சாப்பிடுவாரு, நீ வை, நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருக்கான். வேற யாரு? டேங் தான். இப்போ டே எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்ல அவங்க அம்மா ரகரகமாக சமைச்சிருப்பாங்க. அதுவும் டே பாதியும் அவன் தான் குக் பண்ணியிருப்பான். லைக் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ்லாம் எங்கேயா வெளியே போனோன்னா ஆரம்பிச்சிடுவாங்கல்ல, லைக் ஸ்வீட்ஸ்லேருந்து முறுக்குலேருந்து எல்லா வகையான வெரைட்டிஸாக செஞ்சு வைக்கிறது. அந்த மாதிரி அந்த ஹோல் ஹாலையும் அவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது. எல்லாம் முடிச்சாச்சு. டேய், எப்படா இவ்வளோத்தையும் தூக்கிட்டு போவ? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மாமா ஊர்லேருந்து வண்டி அனுப்புகிறேன்னாரு. யாருன்னு நினச்சேன் என் மாமாவை. சரிதான்டா, எல்லாம் அவரை சொல்லணும், எல்லாம் என் அண்ணன் கொடுக்குற செல்லம் தான், அதில் தான் நீ இவ்வளோ தாம்தின்னு ஆடுற, போமா அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க அங்கேருந்து ஓடிற. இந்த பக்கம் அவங்க அம்மா தான் என்னவோ சந்தோஷமாக இருந்தா சரி. சின்ன வயசில் பார்த்தது இவன் மறுபடியும் இப்போ தான் போகிறான், எசக்கு பசக்கா எதுவும் நடக்காமல் என் பிள்ளையை பார்த்துக்கோ கடவுளே அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சின்னதாக ஒரு திங்கிங்கோடையே ப்ரே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காட்டினா இங்கே நம்ம தான் ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கி இப்போ நிம்மதியாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே ஒரு பர்சன் கிம் தேங்னு போர்டு பிடிச்சிருக்க. இப்போ தான் அந்த போர்டை பார்த்தோன்னே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே தேங்க தான் வியர்டாக திரும்பி பார்க்குறாங்க. பிகாஸ் டேயோட லுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பையன் அப்படியே ஒரு இந்தியன் ஆக்சன்ல பேச ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அதெல்லாரும் குருன்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் கூப்பிட வந்தது வேற யாரும் இல்லை, பிஏ தான். அவரும் பார்த்துட்டு சார் நீங்கள் தானா, வாங்க. ஓ, நல்லா தமிழ் பேசுகிறீங்களே, பரவாயில்லையே. மாமா தமிழ் ஆட்கள்லாம் வேலைக்கு வச்சுருக்காங்களா, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அவர் கூடயே போக அவரும் சிரிச்ச மேனிக்கே டேயை கூப்பிட்டு போய் காரில் தான் அவன் லக்கேஜ் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஏற்றுறாரு. 2 கார்கிட்ட வேணும் போல் அவன் லக்கேஜுக்கு மட்டுமே. அவரும் சார் ஏன் சார் இவ்வளோ, அது வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான், நீங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சார் எனக்கு வேணாம் அப்படின்னு அவனும் வியடாக சிரிச்சுட்டு அப்படியே டேயை பார்க்க டே ரொம்ப க்யூட்டாக போய் காரில் ஏறி உட்காந்துக்கிறான் ஃப்ரண்ட் சீட்டில். ஸோ இப்போ பிஏ தான் அப்படியே போய் பக்கத்தில் ஏறி உட்காந்துட்டு சார் இல்லை நான் ஜஸ்ட் டிரைவிங்க்கு தான் வந்தேன், நீங்கள் வேணா பின்னாடி போய் உட்காந்துக்கிறீங்களா? ஏன் நான் பின்னாடி உட்காரணும்? அதெல்லாம் வேணாமே, எங்கேயும் நல்லா தான் இருக்குது பாருங்க, கால் வைக்கிறதுக்கெலாம் நல்லா சௌகரியமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வளன்னு பேச ஆரம்பிக்க தெரியாமல் பேசிட்டோமோ அப்படின்னு பிஏவே ஃபீல் பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு டே வாயை திறந்து பேசிகிட்டே இருக்கான். இப்போ பிஏ காண்டாயி சார் என்னால் டிரைவிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கொஞ்சம் அமைதியாக ஓ சாரி அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துருக்க. என்ன இவர் அமைதியாக இருக்க சொல்லிட்டாரு, ஆனால் எனக்கு வாய் நம்மங்குது. இப்போ எதாவது பேசியே ஆகணும், எதை பற்றி கேட்கலாம், எதாவது ரீசனபிளாக கேட்கணும், அப்போ தானே அவருக்கு கோபம் வராது. கோச்சுக்கிட்டாருன்னா இங்கே நம்மளை இறக்கி விட்டு போயிட்டாருன்னா ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டே இருக்கான். இப்போ பிஏ தான் இப்படி தேகம் முழிக்கிறத பார்த்தோன்னே சார் எனிதிங் அர்ஜென்ட், ரெஸ்ட் ரூமே தான் போகணுமா? அதெல்லாம் இல்லை, மாமா எங்கே இருக்காரு? ஓ சாரை கேட்குறீங்களா? ஆமாம் அவர் தான் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக சாருக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் வந்துருச்சு. மார்னிங் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக கிளம்பி வந்தார். பட் அர்ஜெண்டாக அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கை பண்ணணும்னு சொன்னோன்னா அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். அண்ட் சூன் வீட்டுக்கு வந்து அவரும் ரீச் ஆகிருப்பார். நீங்கள் போய் நிற்கும் போது உங்கள் மாமாவும் அங்கே இருப்பார் அப்படின்னு பிஏ சொல்லி முடிக்க, குசுமி சொல்லுங்கள் சார். இல்லை நீங்கள் சார் மோரன்லாம் கூப்பிடாதீங்க, என் பேர் கிம் தேயா, நீங்கள் என்ன அப்படியே கூப்பிடலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஓகே சார், உங்கள் விருப்பம், நான் அப்படியே கூப்பிடுறேன் அப்படின்னு இப்போ அந்த பிஏ தான் டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ண. அவங்க நல்லா குட்டுன்னு ஏறி உட்காந்துக்கிட்டு
அது நான் இன்னும் ஒன்று மட்டும் கேட்டுக்கிட்டுமா? எனக்கு தெரியுது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு. ப்ளீஸ் அப்படின்னு அவன் கேட்க, கேளுங்க சார், நீங்கள் கொஷின் கேட்டு நான் ஆன்சர் பண்ணுறது தான் என் வேலையே, நீங்கள் கேளுங்க. இல்லை அது என் மாமா, அதான் சொன்னேனே சார், சார் வந்து சீக்கிரமாக வந்துடுவார் வீட்டுக்கு. இல்லை இல்லை, அந்த மாமாவை கேட்கல, என் மாமாவை கேட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்ல, நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக நான் அதான் உங்கள் சின்ன சார், ஓ ஜான் ஜங்குக் சாரையா? அவரை தான் கேட்டேன் மாமாவை அப்படின்ட்டு ஜங்குக்கோட பேரை கூட வாயிலேருந்து சொல்ல மாட்டேன்றான். அவர் எங்கே இருப்பார், வீட்டில் தான் இருப்பாரா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க, சார் அது வந்து ஜங்குக் சார் இப்போ காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒரு 2 years ஃப்ரீயாக தான் இருக்காங்க. லைக் அவுட்டிங், டேட்டிங். டேட்டிங்கா? ஆமாம் சார். இல்லை எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தான் அப்படியே பேவை போட்டு உழுக்க, சார் அது வந்து ஜங்குக் சார் இத்தனைக்கும் ஒரு 3 பொண்ணுங்களை டேட் பண்ணியிருப்பாரு. பட் யாருமே மந்த்ஸ் கணக்கிலலாம் நீடிச்சதில்லை, உடனே பிரேக்கப் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு டேயோட தலையில் பாறாங்கல் விழுந்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு, என்ன சொல்கிறீங்க? அப்போ மாமா இப்போ கமிட்டடா? சார் ஆக்சுவலாக ஜங்குக் சார் இப்போது கமிட்டட் இல்லை. ஆக்சுவலாக அவருக்கு தேர்டாக இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போன வாரம் தான் பிரேக்கப் ஆச்சு. ஸோ சார் பேட்சை பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேயை போட்டு விட்டோம் தான். எங்கள் தேவாங்க மூஞ்சில் அப்படியே பல்ப் எரியுது. உண்மையிலேவா, ரியலி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குதிக்க, எஸ் சார், நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க, எனக்கு புரியுது உங்களுக்கு ஜங்குக் சாரை எவ்வளோ பிடிச்சிருக்குன்ட்டு அப்படின்னு பிஏ சொல்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குழந்த மாதிரி சிரிச்சிட்ருக்கான். பிஏவும் அப்படியே பார்த்துட்டு, இப்படி ஒரு பையன்லாம் எனக்கு மாமா பையனாக இருந்தா நான்லாம் எப்போமோ கல்யாணம் கட்டியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபைனலாக இப்போ அந்த வீட்டுக்கு தான் வந்து சேர்றாங்க. வீடு பார்க்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ தான் இறங்கிட்ட, லக்கேஜ் சார் அதாவது தேம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ள போங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயா அங்கேருந்து குதிச்சு உள்ளே போயிடுறான். உள்ளே போனால் அடுத்த செகண்ட் ஒரு வாய்ஸு, டேயாங்க, ஹே லில்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. குதின்னு சென்ட்ரல் ஹாலில் நின்று குதிச்சுட்டு இருக்க, வந்துட்டியாடா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அப்படியே திரும்பி பார்த்தோன்னே, மாமா எப்படி மாமா இருக்கீங்க அப்படின்னு போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறான். மாமா எப்படி மாமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா தங்கமே, எப்படி இருக்க நீ? பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல, இப்போ தான் இந்த மாமாவெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சனா? இப்போ என்னென்ன மாமா ஒரு பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க, எனக்கு தான் அவன் நினச்சா நீங்கள் ஊரா வீட்டுக்காரங்களாம் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க போலையே. எனக்கு கோவம்பா, எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்கா. யார் சொன்னா? அவள் லவ் பண்ணா அப்படியே விட்டுருவேனானா? என் தேங்கு தான் என் பையனை எழுதி வச்சாச்சு, அதை யாராலையும் மாற்ற முடியாது, புரியுதா? அப்படி சொல்ல மாமா நீ அப்படின்ட்டு தான் குதிச்சு லில்லி கூட தான் விளையாடிட்டு இருக்கான். இப்போ லில்லியும் டேங்கும் தான் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. லில்லி வந்து ஜங்கு கூட தங்கச்சி, ஸோ அவ கூட ஜாலியாக விளையாடிட்டு இப்போ தான் நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரவா? போத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை அனுப்பி வைக்க, தான் இப்போ பொறுமையாக ரூம் முன்னாடி போகிறான். போயிட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒருத்தவங்கள அப்படியே ஃபோட்டோவாக மாலை போட்டு வச்சுருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா இறந்து கிட்டத்தட்ட 5 years மேலே ஆகுது. அத்தை இறந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. நான் வந்து பார்த்துருக்கணும். ஜங்குக் மாமாவே சரி மாமாவே சரி 2 பேரையும் நான் வந்து கொஞ்சமாவது டேக் கேர் பண்ணிக்கணும். இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் நான் ஜங்குக் கூட தான் இருப்பேன், இது உங்கள் மேலே சத்தியம் அப்படின்னு அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அந்த விளக்கு தான் கொளுத்தி வைக்கிறான். இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் அப்படியே உள்ள வர, எவ்வளோ நாளாச்சு தெரியுமா இந்த விளக்கெல்லாம் ஏற்றி? இங்கே யாருக்கும் அவ்வளோவா இந்த ரூம்குள்ளே வரதுக்கே விருப்பம் இருக்காது. நானே ரூம் மாறிட்டேன், ஏன்னா இங்கே ஃபுல்லாக அவளோட ஞாபகம் தான். முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும்ல, அப்பவும் இதே மாதிரி ஒரு பெட்ரூம் தான் எனக்கும் இவளுக்கும். வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னை விட்டுட்டு போகணுன்னு அவ்வளோ ஆர்வமாக என்னன்னு தெரியல, போயிட்டா. என்னாலே இருக்க முடியல, பசங்களாலே இருக்க முடியல. இதில் யார் அஃபெக்ட் ஆனாலும் இல்லையோ, என்னை விட ஜங்குக் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டான். எனக்கு தெரியும் தேவா, உனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு. நீ தான் கண்ணா அவனை நல்லா பார்த்துக்கணும். மாமா இது எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? அவன் என்னோடது, நான் பார்த்துக்கிறேன் அவனை குழந்த மாதிரி, என் கண் நிமையில் வச்சு தாங்குவேன் அப்படின்னு தான் அவங்க மாமா கிட்ட பேசிட்டு இப்போ எஞ்சி போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறான். நல்லா இருடா, 100 ஆண்டு நல்லா இருக்கணும், என் பையனோட சேர்ந்து இந்த குறும்புத்தனத்தை என்னைக்கு விடக்கூடாது. மாமா எதுக்கு இப்போ? சரி வா, டைம் ஆச்சுல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ மேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண எங்கள் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். லில்லியும் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன தேவம் யாரை தேடுற? அது ஜங்குக்கு தான் தேடுறேன், வேற யாரை தேடுறது? அண்ணா இப்பெல்லாம் வரமாட்டான், நீ சாப்பிடு. என்ன
ஆல்ரெடி மணி 9:30 ஆகுது, இன்னும் வரலையா அவரு? ஐயோ, நீ அதை பற்றிலாம் யோசிக்காத. அண்ணா அவரோட லைஃப் ஸ்டைலே 5 வருஷம் முன்னாடியே மாறிடுச்சு. அண்ணா இப்போ நிறைய மாறிட்டாரு. பப்பு, கேர்ள்ஸு அப்படின்னு சுற்றிட்டு இருக்காரு. அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. ஸோ நீ அதை பற்றி வரி பண்ணிக்காத, நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லில்லியும் சாப்பிட வைக்க, இல்லை நான் ஜங்குக் தேவ் நீ உட்காந்து சாப்பிடுப்பா, அவன் வர நேரத்துக்கு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்லவும் தேங்க் அதை மறுக்க எந்த சான்ஸும் இல்லை. ஸோ இங்கே டேயும் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருக்க. இப்போ கரெக்டாக டே தான் போய் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வரான். ஸோ இப்போந்தான் ஜங்குக்கோட அப்பாவும் லில்லியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ டே அப்படியே லில்லி கிட்ட திரும்பி பேசிட்டே வர திடீர்னு யார் மேலேயும் இடிச்சு நிற்கிறான். இப்போ டே அப்படியே நிமிந்து பார்த்தா ஃபுல்லாக லாங் ஹேர்ஸ், லிப்ஸ் பியர்சிங், ஐஸ் பியர்சிங், பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. டே அப்படியே ஒதுங்கி வந்தோன்னே தான் ஜங்குக் அப்படின்னு டே வாய்ஸை கேட்டதும் இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற போனவங்க நின்று அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஒரு போனி போட்டிருக்காங்க பின்னாடி, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மஸ்குலனா டஃப்பாக இருக்குது பாடியே. ஜங்குக் நீ தானே? ஆமாம் நான் தான் ஜங்குக், நீ யார் அப்படின்னு ஒத்த வார்த்தையாக கேட்க, அது நான் தான் கிம் தான், தெரியுமா? கிம் அங்கிளோட பையன், ஓ மாமா பையன். ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மேலே நடக்க இங்கே லில்லி தான் வந்துட்டு, என்ன தேவம் சேடாக ஃபீல் பண்ணுறியா? இல்லை லில்லி நான் பேசுகிறேன், ஜங்குக் மதிக்காமல் போயிட்டாரு. அதான் நான் சொன்னல, அண்ணன் முன்ன விட ரொம்ப மாறிட்டாரு, அண்ணன் முன்ன மாதிரி இல்லை. நீ அதை நினச்சி கவலைப்படாத, அவனை சீக்கிரம் மாற்றிடலாம் சரியா? நீ இருக்கல்ல, நீ மாற்றிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவளும் தேவங்க மோட்டிவேட் பண்ண, நான் மாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரி டேயும் முழிச்சிட்டு ஜங்குக்கோட ரூமை தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அடுத்து என்ன நினைக்கிறீங்க? பூஜை ரூம்லேருந்து தான் செம்ம ஸ்மெல்லு, அப்படியே ஆளையே தூக்குற மாதிரி அந்த பத்தி சாம்பிராணி இந்த ஸ்மெல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது அங்கேருந்து ஜங்குக்கோட அப்பா அண்ட் லில்லி 2 பேருமே மணியோட சவுண்டுக்கு அப்படியே எந்திரிச்சு வராங்க. யார் அப்படின்னு லில்லி கேட்டே வந்ததும் அங்கே டியாங் தான் இந்த கந்த சஷ்டி கவசம் இருக்கும்ல அதை அப்படியே பாடிட்டு அப்படியே ஆரத்திலாம் எடுத்துட்டு இப்போ அந்த ஆரத்தி தட்டை தான் கொண்டு வரான். அங்கிள் காலையிலே ஆஃபீஸுக்கு ரெடியாக இருப்பார். ஸோ அவர் அப்படியே வந்துட்டு அப்பா எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே அவர் ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஜெய்கேவோட அப்பா தான் அப்படியே வந்து அதை தொட்டு கும்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தொட்டு கும்பிட்டுட்டு டேயை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைலோட இருக்க, டேயும் ஒரு ஸ்மைலோட திருநீர் எடுத்து அப்படியே ஒரு தலையில் வச்சு விட்டு ஸ்ட்ரெயிட்டாக லில்லிக்கிட்ட தான் போயிட்டு அப்படியே அவளுக்கும் வந்து அந்த ஆரத்தியெல்லாம் அப்படியே எடுத்து விடுறான். இப்போது யாருமே டேயோட அந்த சாங்லேயும் சரி அந்த ஸ்மெல்லையும் சரி மெஸ்மரைஸ் ஆகி அங்கேயே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டே ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு அப்படியே டோரை நாக் பண்ண அங்கே எதுவுமே ஓப்பன் ஆகுற மாதிரி தெரியல. என்னாச்சு, ரூம் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஓங்கி தட்ட, அப்போ இங்கே ஜங்குக் தான் தூங்கிட்டு இருந்திருப்பான். இந்த பாட்டு சவுண்டு இந்த ஸ்மெல்லு அவனுக்கு எல்லாம் இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கதவு வேறு நாக் ஆகிட்டே இருக்கா. டென்ஷனில் வந்து பொட்டுன்னு திறக்கிறான். ஏய் ஒத்தா மூட்டு இருக்கு தெரியாது, ஒத்தா தூங்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு கேட்க டே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். ஜங்குக்கு அப்புறம் தான் டேயா பார்த்துட்டு, நீயா என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இங்கே வந்தா, தொல்லை பண்ணுறதுக்கா? இல்லை ஜங்குக், ஆரத்தியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், கிளம்புறியா? இல்லை ஜங்குக்கு இதை காட விடுது அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே ஒரு திரும்ப தான் டே கையில் இருந்ததெல்லாம் அப்படியே கீழே விழுந்துருது. அதுதான் டேக்கு மனசே உடஞ்சி போன மாதிரி ஆயிடுது. எதுக்கு ஜங்குக் தள்ளி விட்ட? இங்கே பாரு மிஸ்டர் கிம் தான், நல்லா கேட்டுக்கோ, உன்னால் எந்த பிளேஸையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு யாரும் வேண்டாம் புரியுதா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என்ன இந்த மாதிரி தான் குடைச்சல் கொடுத்தீங்க அவ்வளோதான், இனிமேல் இந்த வீட்டில் கூட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு டோரை மூஞ்சுக்கு நேராக டக்குன்னு சாத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். எங்கள் டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அந்த கீழே இருக்க அந்த ஆரத்தியை தான் பார்க்குறான். காலையில் எழுந்திரிச்சு இதுக்காண்டி எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டேன், எல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ கீழே இருந்து ஜங்குக்கோட அப்பா தான் மேலே வந்துட்டு இருப்பாரு. அவர் வந்தோன்னே தேங்க பார்த்தா அவன் பாட்டுக்கு, அதாவது இப்போ வந்து அந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு தேங்காய் தானே யூஸ் பண்ணுவாங்க, அதோட கங்கெல்லாம் இருக்குமே, தேங்க அதெல்லாம் யோசிக்காம அதை கையை வச்சு எடுக்கிறான். அவ்வளோதான் டே கையை அப்படியே பொத்து போயிடுது. வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸ் வந்து அவன் சொல்கிறதுக்குள்ளால எங்கள் ஜங்குக்கோட அப்பா தான் மேட்ஸ் கிட்ட ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு டே தான் பிடிச்சிட்டு, தியோங் என்ன பண்ணுற, என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு பார்க்குறாரு. கை நல்லா பொத்து போயிடுச்சு. அது 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 வந்து அது அது ஒன்றும் இல்லை, எனக்கு மைண்ட் சரியில்லை, நான் போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு டே கீழே கூட்ட வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. கையில் ஒரு பெரிய கெட்டே போட்டாங்க. தியோங் இப்போ என் தங்கச்சி கேட்ட நான் என்ன சொல்கிறது, பைத்தியக்காரத்தனமாக இல்லை தியோங். ஐயோ அவன் தான் மூளைக்கெட்டத்தனமாக பேசுகிறான்னா,
உனக்கு எங்கே போச்சு மூளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் தான் ஒரு ஆதங்கத்தில் திட்டுறாரு. டே கண்ணிலேருந்து தண்ணியாக வர லில்லி தான் அவங்க அப்பாவை ஸ்டாப் பண்ணுறா. அப்பா அவன் அழுகிறான், திட்டாதீங்க. சரி தேவா இங்கே பாரு, எதுவும் யோசிக்காத, லில்லி வீட்டில் தான் இருப்பா. ஸோ நீ இதை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இரு அண்ட் சாப்பிடு, ரெஸ்ட் எடு. லில்லி பார்த்துக்கோ. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். அண்ட் அந்த ரூம் பக்கத்தில் போகாத. நம்மளை பிடிக்காதவங்க பக்கத்தில் நம்ம ரொம்ப போகிறது ரொம்ப பெரிய தப்பு, புரியுதா? மாமா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. எதையும் 4 வருஷத்தில் மாற்ற முடியல, 5வது வருஷம் உன்னாலேயும் எதை மாற்ற முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே இதுக்காண்டி நீ ஒன்று ஹர்ட் பண்ணிக்க கூடாது, புரியுதாடா? இங்கே பாரு கண்ணா, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட்டு, அங்கிள் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் அங்கே வந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு தான் போயிடுறாரு. இங்கே டே தான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு லில்லி தான், டே எதுக்கு சோகமாக இருக்க, விட அண்ணா அப்படி தான், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அம்மா பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் பண்ணாலும் அவன் ஏசுவான். ஒரு தடவை ஒரு மேடு கூட பண்ணாங்க, அந்த மேடை வேலையை விட்டு தூக்கிட்டான் தெரியுமா? நீ நல்லா அதை தட்டி விட்டதோட சரியா போச்சு. நீ ஏன்டா கொண்டு போய் கையை வச்ச? இல்லை லில்லி, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சொல்லு. அவனுக்கு அன்னிதான் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணான். 2 நாள் முன்னாடி இருந்துச்சு, எல்லா பலகாரமும் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அவனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும், கையை கோர்க்கணும்னு. அவனுக்கு ஆள் இருக்குன்னு சொன்னும்போது யார் சொன்னா? பேயே தான் சொன்னார். அவர் சொன்னாரா? அப்போவே மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. அவள் தான் ஊருக்கு திரும்பி எல்லாம் தோணுச்சு. அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை அவருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி மாமா எனக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணுறாரு போலன்னு வந்தா எதுவுமே இல்லை, எல்லாமே மாறிடுச்சுல்ல. நான் தான் முட்டாள்தனமா, நான் தான் என்னோட சின்ன வயசுல லவ்வே பிடிச்சிட்ருக்கேன். அவருக்கு என்னை பற்றி ஞாபகம் கூட இல்லை. யார் நீன்னு கேட்டார். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? லில்லி எனக்கு அழுகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை தான் கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். எங்கள் லில்லியும் ரொம்ப சமாதானப்படுத்த இதெல்லாத்தையுமே ஜங்குக்கு ரூமில் அப்படின்னு கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். ஆனால் அவன் அதை பற்றி எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே ரூமை பார்த்தா ரூமே ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. ரெட் கலர் லைட்டிங்ஸ், அப்படியே டேபிள் எல்லாம் பார்த்தா ஒயிட் பவுடர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆளே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கான். அண்ட் அவன் கையில் ஃபுல்லாக டேட்டூஸு. அவனை பார்த்தாலே ஏதோ மினி கேங்ஸ்டர் மாதிரி இருக்கான். அதுவும் வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ பயங்கரமான செட்டப்ஸ். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே காட்டினான் ஜங்குக் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட இருந்து பேசிகிட்டு இருக்கான். என்ன மச்சான், வீட்டுக்கு புதுசாக ஒரு ஃபிகர் வந்திருக்குன்ன? ஆமாம் ஆமாம் வந்திருக்கான். என்னடா சலிச்சுக்கிட்டு சொல்கிற? அழகா இருக்கானாமே, கேள்விப்பட்டேன். யார்டா சொன்னது? அதான்டா ஜிம்மின்னு தான் சொன்னான். அவனா ஒருத்தன் எங்கடா இருக்கான் அவன் அப்படின்னு சொல்ல ஜிம்முன்னு ஓரமாக இருந்துட்டு யூங்கி கூட தான் கடலை போட்டுட்டு இருக்கான். மச்சான் அவன் கடலை போடுறான்டா, நீங்கள் வா சொல்லு. யார் அந்த பையன்? என் மாமா பையன். ஓ அப்படி, அப்போ என்ன அவன் கூட தான் டும்மா? ஏய் வாய மூடுவத்தா, கிழிச்சிடுவேன். டேய் என்னடா சொல்லு, எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போகிற? தெரிஞ்சிக்கோ, அவன் இருக்கான்ல. அப்புறம் என்ன மச்சான், லைஃப்பை ஹாப்பியாக இருக்க வேண்டியதானே? ஏய் எனக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டாம் சரியா? டேய் கடுப்பாகாத. அது இல்லாமல் அவன் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான்னு வேற சொல்கிற, நீ ஏன் டேஸ்ட் பண்ணக்கூடாது எதை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்க்க. அதான் மச்சான் 1 நைட் ஸ்டாண்டு, கேட்டு பாரு. ஏய் அவன் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. மச்சான் நீயா சொல்கிறது? சும்மா பொண்ணு வேணான்னாலே அவ்வளோ உஷார் பண்ணி எப்படி மடக்கலான் இருப்ப. உனக்குலாம் இது கை வந்த கலை மச்சான், பண்ணு அந்த ஃபிகர் உனக்கு தான் அப்படின்ட்டு அரபோத நாய் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். எங்கள் ஜங்குக் அப்படியே சரக்கு அடிச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கான். என்ன சொல்கிறான் இவன், அப்படி பண்ணி பார்க்கலாமா என்ன? அழகாக தான் இருந்தான் அப்படின்னு டே ஃபுல் ஸ்கேன் பண்ணதா அப்படியே ஒரு நிமிஷம் அவன் மைண்டுக்குள்ளே ஓடுது. பாவம் அந்த பையனை என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியல. இப்போ இந்த பக்கம் வீட்டில் காணிச்சா இங்கே தேதான் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ லில்லி தான் நல்லா அழகாக ரெடி ஆகிட்ட. டே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா பாரு. ஏ லில்லி எங்கே போகிற, எதுக்கு இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்க? அதான் சொன்னானே ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, நான் அப்பா 2 பேரும் போகிறோம். உன்னையும் கூப்பிட்டு போகலான்னு தான் நினச்சேன். நீ இருக்க நிலைமைக்கு உன்னை அங்கே கூப்பிட்டு போக முடியாது. உன்னை வேணால் ஹாஸ்பிட்டல் வேணால் கூப்பிட்டு போகலாம். லில்லி சரிடா நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம், நீ நல்லா சாப்பிட்டு படுத்துங்க சரியா? சரி அப்படின்னு இங்கிட்டே பேசிகிட்டு இருக்கும் போதே இங்கே ஜங்குக்கோட அப்பா தான் வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்தோன்னே லில்லி ரெடி ஆகிட்டியா? ஆயிட்டம்பா. டே நீ வரலையா? இல்லை மாமா, இந்த கையை வச்சுட்டு எப்படி வர்றது? நான் இங்கே இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓ சரி, இங்கே பாரு, நீ அந்த ரூம் பக்கத்துக்கு போகாத, அவன் வந்தால் கண்டுக்காத, சாப்பிடு. மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அண்ட் மேட்ஸ்லாம் 10 o'clock கிளம்பிடுவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு ஓன் வேலை இருக்கும்ல, கிளம்பிடுவாங்க. நீ அதுக்கப்புறம் ரூமில் போய் படுத்து தூங்கிக்கோ. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மாமா சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை பார்த்தா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. சரி நாங்கள் வர எப்படியும் ரொம்ப லேட் ஆகும், மிட் நைட் கூட ஆகலாம், அதனால நீ படுத்து தூங்கு. சரி மாமா, நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டேஸ் அல்ல லில்லி தாங்க தம்முன்னு குதிச்சிட்டு இருக்கா ஜாலின்ட்டு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக 2 பேரும் கிளம்பி போயிருப்பாங்க. டே ஒரு மாதிரி வீடையே சுற்றி பார்க்குறான். அவனுக்கு ஜங்குக்கோட ரூம்குள்ளே போகலான்னு தோணுது. போகலாமா?
மணி எத்தனை அப்படின்னு பார்த்தா டே சாப்பிட்டு முடிச்சிருப்பான். டைம் ஒரு 10 o'clock ஆகுது. மேட்ஸ்லாம் கிளம்பியிருப்பாங்க. அதான் வீட்டில் யாருமே இல்லையே, ஜங்குக்கு வர லேட் ஆகும்னு 2 பேருமே சொல்லிட்டு தானே போனாங்க. அப்போ இல்லை போய் பார்க்கலாம் அப்படின்னு பொறுமையா பூனை மாதிரி நோந்து போய் ஜங்குக்கோட ரூமை தான் திறக்கிறான். ஃபுல்லாக ரெட் கலர் லைட்டு. என்ன இளவு லைட் இது அப்படின்னு அவன் லைட்ஸ் வச்சு தான் போடுறான். ஒயிட் கலர் லைட்டில் ரூம் பார்க்க கொஞ்சம் நாஸ்தியாக தான் இருக்குது. என்ன இப்படி வச்சிருக்கான் ரூமை? ஐயோ, இந்த குப்பை கூடத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கான். பாவம், அவனுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா யார் என்னன்னு பாப்பா அப்படின்னு லைட்டாக காலை வச்சே துணியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இருக்கான். அங்கங்கன்னு என்னெல்லாமோ இருக்குது. இப்போ டே தான் நடந்துகிட்டே இருக்க, திடீர்னு காலில் ஏதோ உதப்படுது. என்னது இது அப்படின்னு பொறுமையாக கீழே குனிஞ்சு பார்த்தா அவ்வளோ பாட்டில்ஸ் இருக்கு. டே அதை பார்த்துட்டு அவன் கண்ணு வெளியே பிதுங்கிடுது. இதெல்லாம் என்னது? ஐயோ கடவுளே, இவ்வளோ குடிக்கிறானா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டே பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பாட்டிலாக இருக்குது. ஏம்மா கடவுளே, மாமாக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சுதான் விட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே லைட்டாக அந்த டேபிளில் பார்த்தா ஒயிட் கலர் பவுடராக இருக்குது. டேக்கு ஒன்றுமே புரியல. அதை எடுத்து லைட்டாக அப்படி ஸ்மெல் பண்ணா சுள்ளுன்னு தலைக்கு பிடிக்குது. டேக்கு புரியுது அது என்னன்ட்டு. என்னது இது? சே, மூக்குக்குள்ளே வேற போயிடுச்சு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அதை அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுறான். இதெல்லாம் கண்டிப்பாக மாமா கிட்ட சொல்லணும், சொல்ல தான் போகிறான் அப்படின்னு கையில் கொஞ்சம் அந்த பவுடர் மாதிரி இருந்தல அதெல்லாம் தூக்கிட்டு வெளியே தான் போகிறான். அப்போ வெளியே போய் நிற்கும் போது டேவோட ஹார்ட் பீட் என்னன்றது. பிகாஸ் ரூமுக்கு வெளியா ஜங்குக் தான் ஃபுல் போதையில் வந்து நின்றுட்டுருக்கான். அது வந்து யார் ரூமில் என்ன பண்ணுற? அது நான் வந்து சும்மா இந்த பக்கம் வந்தானா? சும்மாண்ணா புரியல, ஒழுங்கா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஜங்குக் அப்படியே வர டே அப்படியே பின்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். இப்போ ஜங்குக் அந்த பிரைட் லைட் அவன் ஃபேஸில் பட்டோன்னா அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அப்படியே அந்த லைட்டை டக்குன்னு ஆஃப் பண்ணுறான். டே அதுலேயே பயந்துடுறான். ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது அந்த ரூமே. ஜங்குக்கோட ஃபேஸ் வேற ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி ரெட் கலரில் மாதிரி அவன் கண்ணெலாம் அவ்வளோ சிவப்பாக இருக்குது. டே பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுறான். அது மாமா, நான் வெளியே போகிறேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு இவன் போகலான்னு ட்ரை பண்ண கதவை டப்புன்னு சாத்துறான். டே அந்த இடத்துலையே அந்த எல்லாத்தையும் கீழே போட்டுற. ஏய் ஒத்தா, எதுக்கு கீழே போட சொன்னாங்களா உன்ன அப்படின்னு கேட்டே பக்கத்தில் வர டே அப்படியே ஓரமாக போய் நின்றுக்கிறான் பயத்துலேயே. அது வந்து தெரியாமல் வந்துட்டேன், தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு வாயிலேருந்து வார்த்தையே வரல. பிகாஸ் ஜங்குக் நிற்கிற டோனை பார்த்தா அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ரூம் டோர் கிட்ட தான் போயிட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஐயோ கண்ணு வர தெரிய மாட்டேன், லைட்டுங்க அப்படின்னு அவன் போடலான்னு போகிறதுக்குள்ளால அந்த லைட்டு போட போன கையை தான் அப்படியே பிடிச்சி யாரும் பின்னாடி வைக்கிறாங்க. இப்போ அந்த செவத்தோட, அதாவது அந்த டோரோட அப்படியே அழுத்தி பிடிக்க அது மாமா என்னை விட்டுறேங்க, நான் போயிடுறேன், நான் இங்கே வரல, விடுங்க அப்படின்னு மூச்சும் விட முடியல. அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நான் யார் இப்போ விடுறேன்னு சொன்னது? விடதான் போகிறேன், பட் வேற மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி டெவலாக சிரிச்சுட்டு தேங்க தூக்கி அப்படியே பொங்கி பெட்டில் தான் போடுறான். எங்கிட்டே தான் ஜங்குக்கை பார்த்து பயந்துட்டே அது மாமா என்ன மாமா பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்குது, நான் வெளியே போகிறேன், நான் என் ரூமுக்கு போகிறேன். போகலாம் தேன் போகலாம். அது இவ்வளோ அவசரப்படுற? என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசையோடு தானே வந்தேன், அதெல்லாம் வேணாமா உனக்கு? இல்லை எனக்கு வேணும்னா, பட் அதை பற்றி பேசாது, கரெக்டான டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறமா பேசிக்கலாம், காலைல பேசிக்கலாம், இல்லை ஈவினிங் கூட பேசலாம். எனக்கு நைட் டைம் தான் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்படி பேசுறதுக்கு பிடிக்காது, நீ கத்த அது கேட்குறதுக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே தான் டேயோட காலை பிடிச்ச எழுத்து அவன் மேலே அப்படியே ஓவராக டே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். மாமா வேணாம் மாமா, விட்டுரு மாமா வேணாம். ஏய் என்ன மாமா மாமான்ட்டு ஒரு மாதிரி கிக்காவே இல்லை. சொல்லு ஜங்குக், ஜியான் ஜங்குக் ஜேகே எப்படி வேணா கூப்பிடு. நைட்டு ஃபுல்லாக என் பேரை சொல்லி ஸ்க்ரீம் பண்ணணும். இந்த மாமாங்கிற வேர்டு மட்டும் வந்துச்சுன்னு வையன் சாவடிச்சிருவான், புரியுதா? இல்லை வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட ட்ரை பண்ணா இங்கே ஜங்குக் விடுற மாதிரி தெரியல. அப்படியே டே பிடிச்சி லாக் பண்ணி ஏய் சொல்கிறான்ல இங்கே பாரு, சரியான இதில் இருக்கேன், எனக்கு அதெல்லாத்தையும் உன் மேலே தான் இறக்க போகிறேன், ரெடியாரு பேபி பாய் அப்படின்னு டேவை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுதான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கையை டேவோட கீழே தான் போய் அந்த ரெண்டத்தையும் அப்படி பிஞ்சு பண்ணி கிராப் பண்ணிட்டு இருக்கான். டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஜங்குக்கை தள்ளி விட ட்ரை பண்ண ஜங்குக்கு தள்ளுற மாதிரி தெரியல. இப்போ ஜங்குக் தான் எந்திரிச்சிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டேவை ஒரு வழி படுத்திருப்பான். அவன் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே கிழிச்சு வர வச்சிருக்கான். இப்போ அப்படியே அவனோடதையும் எல்லாத்தையும் அப்படி தூக்கி ஓரமாக போட்டுட்டு இப்போ ஜங்குக் தான் எந்த வார்னிங்குமே இல்லாமல் அப்படியே தேக்குள்ளே வச்சு
அந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே டேக்கு சுத்தமாக முடியல. அவனோடது ரொம்ப சின்னதாக இருக்குது. டே பாவம் ரொம்ப அழுகுறான். அவனால் முடியல. ஜங்குக்கு முடிஞ்ச அளவுக்கு தள்ள ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக்கு இவ்வளோ நேரம் பண்ணதுலையே அவன் ரொம்ப வீக்காக இருப்பான். மாமா ஆனால் மாமா வலிக்குது மாமா, எடுத்துரு மாமா வலிக்குது. ஓட்டுரு கொஞ்சம்தான். எப்படி இருக்கு தெரியுமா? அடே உள்ள போனோன்னு ஓஜனா நீ அப்படின்னு கேட்க டேக்கு இன்னும் மனசே உடஞ்சிடுது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஜங்கு கதை எதையும் பற்றி கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஹாஷாவே டே கிட்ட நடந்துட்டு இருக்கான். இப்போ அன்றைக்கி நைட்டும் முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் காணிச்சா டே தான் அன்றைக்கி நைட்டு ஜங்குக்கு அப்படியே ஓரமாக படுத்திருப்பான். அப்போமே அவன் ரூமுக்கு போயிருப்பான். அவனுக்கு என்ன பேசுறது இது பண்ணுறதுனே தெரியல. ரூம்குள்ளே உட்காந்து அவ்வளோ அழுகிறான். அவனால் சுத்தமாக முடியல. ஷவர் கடியில் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறான். அப்படியே பிளட்டாக இருக்குது. எனக்கு எனக்கு என்ன ஆகுது? இதெல்லாம் என்னது? எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கா நான் இங்கே வந்தேன்? இப்படி வீட்டில் போய் இதெல்லாம் சொல்லுவேன். எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பாவம் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன நடந்துனே ஒரு பிடியே இல்லை. நைட்டு யாரு கூட சரியான சம்பவம் பண்ணியிருக்கோன்னு மட்டும் தெரியுது. சரியான வேட்டப்பலையே. ஆனால் என் தம்பி எவ்வளோ வலிக்கிறான். ஃப்ரெஷ்ஷு பீஸுக்குள்ளே போட்டிருக்கேன்னு மட்டும் தெரியுது. சரிடா தம்பி துள்ளாத அப்படின்னு அவன் பாட்டுக்கு அப்படியே குளிச்சுட்டு இருக்கான். குளிக்கும்போது லைட்டாக தேவங்க மாமான்னு சொன்னது மட்டும் ஞாபகம் வருது. மாமாவா? இப்போ இல்லாமல் கத்த ஆரம்பிச்சிட்டாளுங்க. சரிதான் ரைட்டு அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் அதை பற்றி எதுவுமே திங்க் பண்ணல. அதுக்கப்புறவு அவன் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறான். இப்போது டே தான் முன்னே இருந்ததை விட ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான். அப்படியே யாரும் வந்து தொட்டாலும் திருதுப்புன்னு பயப்படுறான். அவங்க மாமாவை கண்டே பயந்துட்டு இருக்கான். இதெல்லாம் லில்லி நோட் பண்ணிட்டே தான் இருக்கா. இப்போ லில்லி தான் என்னாச்சுதான் ஏதோ உனக்கு பிரச்சனையா என்கிட்ட சொல்லு. இல்லை லில்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ரொம்ப போட்டு குழப்பாத. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா? கொஞ்சம் காற்று வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா லில்லியும் சரிதான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. டேயும் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் ஏறி இறங்கிட்டு வரான். இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ அப்படியே அந்த டெஸ்ட்டில் தான் பார்க்குறான். நான் என்ன பண்ணுறது? இது எப்படி அம்மா அப்பா கிட்ட சொல்கிறது? மாமா இதுக்கு ஐயோ கடவுளே அப்படின்ட்டு டே தான் அவன் கையில் இருக்கா பாசிட்டிவ்னு அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் தானே ஒன்றா இருந்தோம், இதுதான் அதுவா? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு டே உடஞ்சி போய் வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்தானே லில்லி தான் டேய் என்னடா ஆச்சு சோகமாக வர மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சந்தோஷமாக கேட்டே வர டேங் தான் அப்படியே உட்காந்து பயங்கரமாக இருக்கிறான். எங்கள் ஜங்கக்கோட அப்பா வீட்டில் தான் இருந்திருப்பாரு. பிகாஸ் அன்னைக்கு சண்டே. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் புரியல. டேங் என்னாச்சுடா ஏக்கண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து 2 பேரும் கேட்க டே தான் அப்படியே அழுதுட்டே இல்லை நான் இதுக்கு மேலே இங்கே இருக்கலாம், வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டா என்னாச்சு? ஏதா உனக்கு பிரச்சனையா? ஜங்குக்கு எதாவது பண்ணானா? இல்லை அப்படி எதுவும் இல்லை, அம்மாவை தேடுது, அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். இங்கே அவங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி அவன் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு எங்கள் ஜங்குக்கோட அப்பா தான் தேங்கு அடுத்த ஃப்ளைட்டே புக் பண்ணி டே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ டே கூட வருது அதே பிஏ தான். டே வந்து அப்படியே அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு தேங் எதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அமைதியாகவே இருக்கான். என்னாச்சு இருக்கு அப்படின்னு அந்த பிஏவும் ஒரு டவுட்லேயே இப்போ ஃப்ளைட் ஏற்றி விட்டுருப்பாங்க. ஸோ இங்கே தேவங்க அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கே வந்திருப்பான். வீட்டுக்கு வந்தோன்னே யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன்றான், ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டேன்றான். நைட் ஆனால் வீட்டில் ஏதோ பேய் மாதிரி லாந்திட்டு இருக்கான். இங்கே பேரண்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியல. பயந்து ஃபோன் பண்ணி அண்ணா என்னடா என்னாச்சு? இல்லைண்ணா தேவங்களோட நடவடிக்கையே சரியில்லை, சாப்பிட மாட்டேன்றான், ஒன்றும் செய்ய மாட்டேன்றான், ரூம்குள்ளேயே மோஸ்ட்டாக இருக்கான், அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகுதுண்ணா, நாங்கள் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்றான், எதையும் பார்த்து ரொம்ப பயந்துட்டானா அது வந்து அப்படின்னு அவரை தயங்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது நான் பார்க்குறேன், நீ அவனை பார்த்துக்கோ கொஞ்சம், நான் திரும்ப உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேண்ணா பார்த்துக்கோண்ணா, லில்லிக்கும் எதாவது ஆகிட போகுது. சரிடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு இப்போ தலையில தான் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. பிஏவும் சார் தலைவலி டேப்லெட் தான் கொண்டு வரட்டுமா? இல்லைடா அதெல்லாம் வேணாம், எல்லாம் என் பையன்தான். சார் ஒன்று கேட்கலாமா? கேளு. இல்லை சார் தேவங்க இருக்காங்கல்ல. யார்? தேவா? ஆமாம் சார். அவர் வரும்போது நல்லா லொடான்னு பேசிட்டு நிறைய ஃபன்னியாக சிரிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஈவன் அங்கிள் ஜோக் கூட சொன்னார். பட் போகும்போது மனசில் ஏதோ தயக்கம், ரொம்ப பயம், இப்படியே போனார். நான் கேட்டேன், பட் ஒரு வார்த்தை கூட பேச ரெடியாக இல்லை. அப்படியே அந்த கான்வர்சேஷனை மூடிட்டு தலையை குனிஞ்ச வரையும் உட்காந்துட்டு இருந்தாங்க.
எனக்கு என்னவோ அழுத மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கோட அப்பாவுக்கு பயங்கரமான டவுட் வருது. என்ன சொல்கிற? அதான் சார், அவர் முன்ன மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு, இல்லை எதுவும் நடந்திருக்கணும். மை காட் அப்படின்னு ஜங்குக்கோட அப்பா தான் லாங் பிரெத் எடுத்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே லில்லி தான் மேட் எதையோ கொண்டு வந்து தந்தாங்கன்னு ஷாக் ஆகிட்டதை கொண்டு வந்து அவங்க அப்பா முன்னாடி தான் நீட்டுறா. அப்பா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல, என்ன லில்லி இது, என்ன பண்ணியிருக்க நீ? அப்பா இது என்னோடது இல்லை. அப்போ அப்பா இது தேவோட ரூம்ல இருந்துச்சு. எது தேவோட ரூம்லையா அப்படின்னு. இப்போ அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் தான் டே போகும்போது பதட்டத்தில் எடுத்துகிட்டு போக மறந்துருப்பான். இப்போ அதை அப்படியே லில்லி எடுத்து கொண்டு வந்து காணிக்க, அப்பா இது டேயோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் நடந்துக்கிட்டது எதுவுமே சரியில்லை. அவன் இங்கேருந்து கிளம்பும் போதே லைட்டாக மயக்கம் போட்டு விழுற மாதிரி இருந்தான். பட் அதுக்கப்புறம் தான் வாஷ்ரூம் போயிட்டு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்ப்பா. எனக்கு நல்லா தெரியுது இது டேயோடது தான். டேயோடதுனாலும் இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு ஜங்குக்கோட அப்பா முழிச்சிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் ஆன்சரா இவன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் தான் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறான். அந்த ஹை போனி போட்டுருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி எதையோ மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது போல. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே உள்ள வர, ஜங்குக் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு பேச நேரம் இல்லை, நான் கிளம்புறேன். ஏய் உன்கிட்ட தாண்டா மயிறு நில்லு அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்படியே நிற்கிறான். என்ன சீக்கிரம் சொல்லு. தியாங்க என்ன பண்ண? தியாங்க யாரவன்? டேய் நெட்டிக்காத, என்ன பண்ண? நான் என்ன பண்ண? அவனை நான் பார்க்கவே இல்லை. தேவையில்லாமல் பேசாதீங்க. நீ பார்க்காம தான் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா? வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான். இது என்னது தெரியுதா? ப்ரெக்னென்சி டெஸ்டர். என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. யோசிச்சு பாரு, அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது நீ யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரல, உனக்கு தெரியுதா அப்படின்னு அவர் சிசிடிவி கேமராவை காணிக்க, ஜங்குக் யாரையும் எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வரல. அப்போது அன்றைக்கி நைட்டு என் கூட இருந்தது தியாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். மண்டையில் அவ்வளோ கேள்வி. இப்போ அப்படியே கண்ணை மூடி யோசிக்க தியாங் மூஞ்சி தான் ஞாபகம் வருது. அவன் கதறினது, அவன் கையை அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சோம். அதை ஒரு மாதிரி ஸ்மாஷ் பண்ணும்போது அவ்வளோ அழுதுருப்பான், வேணாமாமா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஞாபகம் வர சடனாக கண்ணை திறந்தா பொல்லுட்டுன்னு செவ்விட்லேயே ஒரு அற. என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா அவனுக்கு அப்படின்னு கேட்க, அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு நடக்கும்னு. அதுக்குன்னு நம்ம வீட்டுக்கு வந்த பையன்கிட்ட அப்படி நடந்துப்பியா நீ? உன்னை போய் அவன் நல்லவன் நினச்சிட்டு இருக்கான் பார்த்தியா? இனிமேல் என்ன அடிக்கணும், முதல்ல அவன் இங்கே கூப்பிட்டது பெரிய தப்பு அப்படின்னு ஜங்குக்கோட அப்பாவுக்கு தான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அவ்வளோ சேடாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா இங்கே டேக்கிட்ட தான் அவங்க அம்மா. டேக்கண்ணா என்னாச்சு அம்மா கிட்ட சொல்ல. இப்போ அடிக்கடி இப்படி பால்கனியில் வந்து இருக்கனால என்ன ஆக போகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் பையன் இப்படி இருக்க மாட்டான், துருன்னு பேசுவான், ஏதாவது ஓடி விளையாடி பண்ணிகிட்டே இருப்பான், சொல்லுடா அப்படின்னு சொல்ல டேயும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அம்மா கிட்ட போய் சொல்கிறது, நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதுக்கு காரணம் ஜங்குக் மாமா அப்படின்ட்டு. ஏற்கனவே ஜங்குக்கே பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுறான். இதில் இதை வேற சொன்னால் அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? அண்ட் இவனுக்கு ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மனசு இருக்கா? எதுவுமே அவனுக்கு புரியாமல் ஒரு கான்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே உட்காந்து இது எல்லாத்தையும் அவன் மைண்டுக்குள்ளேயே ஓட்டிட்டு அவங்க அம்மா சொல்கிறது அப்படியே காதில் மட்டும் வாங்கிட்டு இருக்கான். டேய் சொல்லுடா, அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கண்ணா இங்கே பாருடா செல்லமே அப்படின்னு சொல்லி கேட்க, டே தான் ஒரு கட்டத்து மேலே அவங்க அம்மாவை பார்த்தோன்னே, அம்மா ப்ளீஸ்மா எனக்கு கொஞ்சம் தனியாக விடுறியா, என்னால் முடியலை, சாப்பிட்டா உடனே வாந்தி வருது எனக்கு, தயவு செஞ்சு தள்ளி போமா, எனக்கு இப்போ இந்த மருதாணி ஸ்மெல் பண்ணக்கூட வாந்தி வருதுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. டே மருதாணி ஸ்மெல் பண்ணா வாந்தி வருது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி கேட்குறாங்க. ஆமாம் வருது. டே எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்க, டே தான் அப்படியே கீழே இறங்கி விறுவிறு நடந்துட்டு இருக்கான். அப்படியே நேராக ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் உள்ள ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருப்பாங்க. பிகாஸ் டே அதை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை எடுத்து அவன் லபக்குன்னு வாயில் போட்டுட்டு இருக்க. இங்கே அவங்க அம்மா தான் வந்துட்டு, என்ன டே சொல்கிற, டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்ன, மாமா என்ன விட்டுரு அப்படின்னு சொல்ல, டே உண்மையை சொல்லு, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, நீ வேற வெயிட் போட்டே இருக்க, சொல்லு டே. ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னை இப்போ மாற்றி விடுறியா தனியா அப்படின்னு டே அங்கே நவர. டே இதுக்கு யார் காரணம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. டேக்கு அதை சொல்ல சுத்தமாக விருப்பம் இல்லை. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவங்க அம்மா துரத்தி வந்து கேட்டே இருக்க. அப்போ கரெக்டாக வீட்டுக்குள்ளே ஒரு 3 பேர் என்டர் ஆகுறாங்க. வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் ஜியான், லில்லி அண்ட் ஜங்குக்கும் வந்திருக்கான். ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்க. டே தான் அப்படியே பார்த்துட்டே இருந்தவன் ஜங்குக்கு வந்ததையும் பார்த்துட்டு, ஆனால் எப்போ நான் வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா வெல்கம் பண்ணுறாங்க. அது வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டி. என்னண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீங்கள் எதுவுமே வாய் திறக்கல. அது வந்து சொல்லுடா அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, ஜங்குக்கு அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கான். அது வந்து என் பையனுக்கும்
தேங்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அண்ணா அது வந்து அப்படின்னு அவங்க அம்மா சங்கடப்படுறாங்க. பிகாஸ் டே இப்போ தானே சொல்லியிருப்பான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. இங்கே டே அதை கேட்டு ஷாக் அப்படி நிமிந்து பார்க்க ஜங்குக்கு இதெல்லாம் முழுமன சம்மதம் தான், அண்ட் அவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு டே பார்த்து சொல்ல டே அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். ஏ ஜங்கு இதான் சொல்லுடா, இப்போ நான் என்ன சொல்கிறது, இப்போ மட்டும் வா, இவனெல்லாம் பெற்றதுக்கு நல்லா தூக்கில் தொங்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டிட்டே அது வந்து அண்ணா நான் உங்ககிட்ட சொல்லணுண்ணா, எனக்கு எப்படின்னு தெரியல, தப்பாக எடுத்துக்காதுண்ணா, என் பையன் டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காண்ணா அப்படின்னு அவங்களும் சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே ஜங்குக்கோட அப்பாவும் சொல்ல டேயோட அம்மாவுக்கும் ஷாக்கு ஜங்குக்கோட அப்பாவுக்கும் ஷாக்கு. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க. இப்போ சினோரியே தெரியாமல் ஒரு மனுஷன் உள்ளன்றாங்க, அது டேயோட அப்பா தான். அவரும் அதை கேட்டுட்டு என்னது டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா, யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு ஒரு ஆவேசத்தில் வந்து அப்படியே டேயை பிடிச்சி உழுக்கிட்டு இருக்காரு. டே ஒன்றுமே சொல்ல அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கு அப்படியே 2 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு அது அது வந்து மாமா சொல்லு ஜங்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் இப்போ ஜங்குக்கை பார்க்க அந்த குழந்தைக்கு அப்பன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்ச வர நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேயை ஃபேஸ் பண்ணவே முடியல. இங்கே டேயும் ஆமாம் அவன் தான் இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலே போயிடுறான். இங்கே ஜங்குக்கை போட்டு வெளுத்து வாங்குறாங்க. ஜங்குக்கோட அப்பா இதான் சான்ஸ்ன்ட்டு அவங்க கூட கூட்டணி சேர்ந்துட்டு, அதாவது டேயோட ஃபேமிலி கூட கூட்டணி சேர்ந்துட்டு ஜங்குக்கை போட்டு திட்டி தீத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த லில்லி தான் எஸ்கியூஸ் மீ எல்லாம் நிறுத்துறீங்களா, எவ்வளோதான் என் அண்ணனே ஏசுவீங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் அம்மா புண்ணியவதி நீயாவது இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் நிமிந்து பார்க்குறான். இங்கே பாருங்க ஆக்சிடெண்ட்டாக ஏதோ பண்ணிட்டான்னு சொல்கிறத விட எனக்கும் தெரியுது இந்த கழுதை வேணும் தான் பண்ணியிருக்கு லில்லி அப்படின்னு அவன் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு பார்க்க இதை ஒன்றை மட்டும் வச்சுருவான் லூசு பையன் இதை பண்ணி ஃபேஸை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க டேக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதனால யாரும் இனிமேல் எதுவும் பேசக்கூடாது. ஏதோ நடந்துச்சு, இனிமேல் அதெல்லாம் மாற்ற முடியாது. சீக்கிரம் சட்டப்பட்டு கல்யாணத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் லைஃப்பை ஜாலியாக லீட் பண்ணிட்டோம். என் அண்ணா தான் அடுத்த அப்பாவோட ஆஃபீஸை டேக் ஓவர் பண்ணிக்க போகிறான். அப்பா நீ வீட்டில் வாய் மூட்டு இருக்கணும் சரியா? அது லில்லி இருக்கணும் சரிம்மா அப்படின்னு அவங்க அப்பாவும் சரண்டராக லில்லி எல்லாரையும் சமாளிச்சுட்டு இன்னும் என்ன நீ இங்கே நின்றுட்டு இருக்க நசா மாதிரி மேலே போ சரி அப்படின்னு அவனும் எல்லாருக்கும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேலே தான் ஓடுறான். எங்கிட்டே அப்படியே பெட்டில் போய் உட்காந்துட்டு இருப்பான். ஜங்குக்கு வரது தெரிஞ்சோன்னே அப்படியே அந்த டோரை தான் க்ளோஸ் பண்ணுறான். அதுக்குள்ளால ஜங்குக்கு தான் அப்படியே காலை வச்சுட்டு டே ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர என்ன பேசணும் உனக்கு அப்படின்னு பொறுமையாக போய் பெட்டில் உட்காடுறான். டே அப்படின்னு டேயை பார்த்தா அவனோட பெல்லி லைட்டாக வந்திருக்கு, கிட்டத்தட்ட கொஞ்சம் மனசாக இருக்குமா, அதனால அவன் பெல்லிலாம் அழகாக தெரியுது. என் குழந்தை தானே அது அப்படின்னு அவன் கை எடுத்துகிட்டு வர டே கையிலே ஒன்று வைக்கிறான். டே எதுக்கு அடிச்ச, எதுக்கு இங்கே வந்த முதலாக சொல்லு டே, அது வந்து என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு டேயோட கால் பக்கத்தில் தான் உட்காடுறான். டே சுத்தமாக ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறான், நீ யாரு நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஜங்குக்கு அதை பார்த்துட்டு தேயாங் இங்கே பாரு தேயாங் இங்கே பாரு, நான் எதுவுமே என் கான்ஷியஸில் பண்ணலடா, நான் சொல்கிறத கேளுடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறான். ஆனால் டே அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்க. தேயாங் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜங்கு கண்ணந்து டியர்ஸ் வந்ததும் தான் டே அப்படியே மெல்ட் ஆகி பார்க்குறான். எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா, நீ அதை பற்றி கேர் பண்ணிக்கிட்டியா, எனக்கு புரியல. அப்புறமா இந்த விஷயம் குழந்தைங்கிறது எவ்வளோ ப்ரீஷியஸ் தெரியுமா, சின்ன வயசுலேருந்து குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆனால் அந்த குழந்தை என் வயிற்றில் இருக்குன்னு தெரியும் போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பயம் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறது, செத்துடலாமான்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறவு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஜங்கு. அப்படியே சில மாதிரி இந்த வீட்டில் ஒரு போன மாதிரி நடந்துட்டு இருந்தேன். யாருக்கிட்ட எதுவும் ஷேர் பண்ண முடியல, மனசில் அவ்வளோ வலி. ஆனால் நீ ஈஸியாக வந்து மன்னிப்பு கேட்குறல்ல, அவ்வளோ சீக்கிரம் நான் மன்னிச்சிருவேன் நினச்சியா என்ன அப்படின்னு டே கேட்கா. எங்கள் ஜங்குக்கு தான் டே எனக்கு தெரியும் நீ என்னை மன்னிக்க மாட்டாது, மன்னிக்கக்கூடிய தப்பு இல்லைன்னு. பாரு எவ்வளோ தண்டனை வேணா கொடு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என் ஒய்ஃபா என் கூட வந்து கொடு, இந்த மாதிரி தள்ளி இருக்காத. சின்ன வயசுலேருந்து நீனா எனக்கு பிடிக்கும், வெளியே சொன்னதில்ல தான், யாருக்கிட்டே காமிச்சதில்ல தான். நீ வந்தோன்னா உன் வாய்ஸை கேட்டு திரும்பி பார்த்தேன், அப்போவே தெரியும் நீ எனக்கானவன். ஆனால் நான் இருந்தால் நிலமாப்படுறா ட்ரக்கு தண்ணி அது இதுன்ட்டு நானாவே இல்லை. உன்னை எப்படி வச்சுப்பேன், எனக்கு ஒன்றும் வேலை இல்லை, என் அப்பா சுற்றி எனக்கு தான் வருமானு கூட எனக்கு தெரியாது. ஊதாரித்தனமாக இருந்தேன். எல்லாம் நீ லைஃப்பில் வர வரைக்கும் தானே தெரியாமல் போச்சு. நீ வரும்போதே எல்லாம் மாறிடும்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன், மன்னிச்சிருட்டே அப்படின்னு சொல்ல. இங்கே டேக்கு என்ன பேசுறதுனே தெரியல. போட்டுன்னு ஜங்குக்கு ஒரு ஆராதம் கொடுக்குறான். ஜங்குக்கும் நீ எவ்வளோ வேணா அடி நான் வாங்கிக்கிறேன்,
பட் கூட இருந்தடி, தள்ளி மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு மடியிலே படுத்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். இங்கே ஃபேமிலி எல்லாருமே இது அப்படியே இந்த டோர் பக்கத்தில் நின்று கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களும் தம்ஸ் அப் காணிச்சிட்டு கல்யாணத்துக்கு ரெடி பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கும் சரி டேயும் சரி மனசை விட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்க ஜங்குக்கும் அவன் தப்பை புரிஞ்சுக்கிறான். டே ஆனால் சரியான ஆள் கிடையாது. ஜங்குக்கு போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்கான். அவங்களுக்கு மேரேஜ் ஆகிற நாள் வரைக்கும் ஜங்குக்கு தான் ஃபுல் சர்வர் வேலையும் பார்க்குறான். சமைக்கிறதுலேருந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை துவைக்கிறது வரைக்கும் எல்லாமே அவன் தான் பார்த்துட்ருக்கான். எந்த சலிப்பும் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணுறான். இது குடும்பமே சேர்ந்து ஜங்குக்கு கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. ஸோ ஓகேடா, எனிவேஸ் டேக்குக்கு அதுக்கப்புறம் ஹாப்பியாக கல்யாணம் ஆயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு குட்டியாக அழகா ஒரு குழந்தை பிறந்திருப்பான். அவன் பெரிய யொன்ஷி. ஸோ இந்த மாதிரி அவங்க லைஃப் ரொம்ப ஸ்வீட்டாக போயிருக்கும். ஓகேடா, எனிவேஸ் இதுக்கு வந்து ஸ்பெஷல் பார்ட் எதுவும் கிடையாது. இதோட முடியுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து சின்னதாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் பெருசாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் தான் தோணுச்சு. அதனால தான் இப்படி கொண்டு போயிட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பிடிக்காமலாம் இருக்காது. ஓகேடா, உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அண்ட் இன்னொரு விஷயம், கொஞ்ச நாள் வீடியோஸ் வராது, அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லோரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து அது சேனலோட அபவுட்லேயே கொடுத்துருப்பேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னாலும் அதில் வந்து சேனல்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கும், அப்புறம் பர்சனலும் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேடா, புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு நல்ல ஸ்டோரியோட வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சரண்யா மீன்ஸ் பாய்.